ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்துட்டு ஸ்டார்டர் கிட் அவைலபிள் ஃபார் பிகினர்ஸ் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு ஸ்டார்டர் கிட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் ஸ்டார்டிங் வந்து 199 ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டிருந்தீங்க. அண்ட் எவ்வளோ என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி நான் ஒன்று சொல்லிடுறேன். நானும் வந்துட்டு பிகினர் தாங்க. நான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து ஈஸியாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி நம்மளும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு சும்மா ஒரு 2 பேங்கிள்ஸ், ஒரு 2 எனக்கு பிடிச்ச கலரில் த்ரெட்டு, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நான் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு சரி எப்படி தான் நம்ம ஏன்னா வந்துட்டு நம்ம பார்க்குறது எவ்வளோ வேணால் பார்க்கலாம், அதை நம்ம கையால் செஞ்சு பார்த்தா தான் நமக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்ட்டு. சரி நம்ம பிகினராக தானே இருக்கோம், அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 200 இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு சில பொருள்லாம் வாங்கிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஐடியாவை தான் நான் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நம்புகிறேன். நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாலே வந்துட்டு அஃபோர்டபுளாக வந்து வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. நானும் வந்துட்டு ரொம்ப பேசிக்காக தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து எடுத்தோடனே நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக பேசிக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எல்கேஜிலேருந்து போவோமே, அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கலாம். எப்பவுமே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எடுத்தோடனே பெரிய ப்ராஜெக்ட்டில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன் அப்படின்ட்டு. நான் ஜஸ்ட் வந்து இந்த குட்டி பசங்களுக்கு ரெண்டு வளையல் பெரிய சைஸில் அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து கோல்டன் கலர், இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ஸில் ஒரு 2 கலர் வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸும் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டோன்ஸ் வந்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு ரேப் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துட்டு யூடியூப் சேனல்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களே வந்து நமக்கு ஈஸியாக வந்துட்டு ரேப் பண்ணுறது எப்படி அது இதுன்ட்டு எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ அதை வச்சு பண்ணது தான். ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரேப்பிங் பேங்கிள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிசைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி நான் டிசைன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ரேப்பிங்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திக்காக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷ் அந்த மாதிரி எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஐடியாவை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கும் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பேசிக் கிட்டு தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு பேசிக் கிட்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்கே எப்படி காண்டாக்ட் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கு மட்டும், அதாவது பேங்கிள்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த வந்து கிட், இது ஃபுல்லாகவே வந்து 199 தான், ஓகேங்களா? கிட்டில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு 2 1 கட் பேங்கிள், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 2 கட் பேங்கிள், அதுக்கப்புறம் 2 பேர், அதாச்சும் 2 பேர் ஆஃப் 4 கட் பேங்கிள், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் ஆஃப் 6 கட் பேங்கிள். இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் வந்து இது. அதுக்கப்புறம் 2 கலர் சில்க் த்ரெட், ஓகேங்களா? 2 கலர் சில்க் த்ரெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ. இந்த மாதிரி டைப்பில் வாங்கிட்டிங்கன்னா ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ கோன் டைப்பில். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் பேடு, க்ளூ பென்னும் ஸ்டிக் பேடும் இந்த செட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டில் ஒரு ஸ்டோனு, அப்புறம் வந்து சில்வரில் ஒரு ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்டோனு 2 கலர்ஸ், அப்புறம் க்ளாஸி ஃபினிஷில் 2 கலர்ஸ். அவ்வளோதான். இதை மட்டுமே வச்சு நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு பேசிக் டு மீடியம் ரேஞ்சில் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு பேங்கிள் செட்டு ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். இவ்வளோதாங்க இந்த கிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நான் வந்து கிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அவைலபிள் இருக்கிற டைமில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறேன். டிஸ்பேச்சுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 5 to 6 days ஆகும். ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் என்னென்னா இந்த கோல்டன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஈச் 10 கிராம்ஸ் வரும். 10 கிராம்ஸே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வரும். ஸோ 10 கிராம்ஸ் வந்துட்டு
ஏன்னா வந்து இது அஃபோர்டபுள் கிட் இல்லையா, அதனால் வந்து எல்லாமே வந்து 10 கிராம்ஸில் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கிட்ட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கீழே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.